இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் சாம்பார், தயிர், ரசம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மொறுன்னு பாவக்காய் பக்கோடா ரொம்ப கசப்புத்தன்மை இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காவை எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதோட நுனியை 2 பக்கமுமே கட் பண்ணிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு சீக்கிரமே வெந்துடும், நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்ச பாவக்காயை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சூட்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது காயில் கொஞ்சம் உப்பும் ஏறும். சில பேருக்கு பாவக்காய்னால வாயு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பாவக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ பாவக்காவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்ல பாவக்காயில் கலந்ததும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்து பாவக்காயில் இருக்கிற ஈரம் எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. இதில் அரிசி மாவு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் பக்கோடா மாதிரி தனித்தனியாக நல்லா உதுத்து விட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 3/4 பதம் வெந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்து வேக விடுங்க. பக்கோடாவோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். பாவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை குலுக்கி விடுங்க. குலுக்கி விடும்போது நமக்கு அந்த மொறுமொறுப்பு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது பக்கோடாவோட பக்குவம் நமக்கு கரெக்டாக வரும். மீதி இருக்க பாவக்காவையும் இதே மாதிரி அடுத்தடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்துக்க வேணாம். நல்லா மொறுன்னு பாவக்காய் பக்கோடா வீட்டிலையே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.